எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கொழக்கட்டை வந்து செய்ய போகிறோம். சாயங்காலம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி செய்யலாம். 300 கிராம் தண்ணி எடுத்து இந்த ஃப்ரையிங் பேனில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 கப்பு மெஷரிங் கப் வந்து 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வச்சுருங்க. உப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பில் இருக்கிற பச்சரிசி மாவு எடுத்து அதில் போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டுன்னு கிண்டி விடுங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த பதமாக வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு தேங்காய் எடுத்து மிக்சியில் வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டு நல்லா ஒரு சுற்று அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். தேங்காய் பூ மாதிரி வந்துடட்டும். இந்தளவுக்கு பதம் வரட்டும். இந்தளவுக்கு பதம் வர்ற அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி வர்ற மாதிரி அந்த உருண்டைகளை எடுத்து அப்படியே வந்து குழி மாதிரியே எடுத்துருங்க. அந்த மாதிரி கையை வச்சே எடுத்து அந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை வந்து எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு ஒவ்வொரு இதுலேயும் அந்த மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் திருவலை வந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து சீனி நாட்டு சர்க்கரை போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து வெள்ளை சீனி போடுறனாலும் போட்டுக்கலாம். இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இப்போ எல்லா இதுலேயும் வந்து தேங்காய் பூவும் சீனி வந்து எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் எடுத்து 1 ஸ்பூன் அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உருண்டை மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுருந்ததில் அந்த குழிக்குள்ளே தான் வந்து எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அந்த மேலே இருக்க பாகத்தை வந்து எடுத்து அப்படி கையால் மெதுவாக ஒட்டி விடுங்க. நல்லா கீழே எதுவும் ஓட்டை வந்துடாமல் மெதுவாக அந்த ஒட்டி விட்டுட்டு நல்லா அந்த பதமாக ஒட்டி நல்லா ஈரம் பதமாக ஒட்டி விட்ருங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து இட்லி சட்டி வந்து ஒன்று எடுத்து அதில் தண்ணியாக 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இட்லி சட்டியில் அதுக்கப்புறம் வந்து அந்த இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்ச இந்த கொழக்கட்டையை எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சுருங்க. வச்சுட்டு வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டூத் பிக்கு வச்சு குத்தி பாருங்கள். எந்த மாவும் ஒட்டிட்டு வரலைன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி சமைச்சு வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது 2 பேருக்கு வந்து இது சமைச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நல்லா ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.